சுதாஸ் ரெஸ்டாரண்ட்க்கு அன்புடன் இருக்கேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாங்களா? இன்றைக்கி வந்து நான் 2 முட்டை எடுத்துருக்கேங்க. இந்த முட்டையை வச்சு பஜ்ஜி போடலாங்க. எப்படி சமையல் பார்க்கலாங்களா? இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து சால்ட் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா. உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா நல்லா கலந்து விட்டுக்குங்க. நீங்கள் மட்டன் மசாலான்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. அந்த கவுச்சி வாசம் போகிறதுக்கு தாங்க இந்த மசாலா சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வந்து எந்த மசாலாவும் பிடிக்கலைன்னா 1 ஸ்பூன் வந்து இதில் வந்து பால் கலந்து இப்படி கலந்து விட்டுக்குங்க. அந்த கவுச்சி வாசம் தெரியாது உங்களுக்கு. இதில் அப்படியே ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதை எடுத்துடலாங்க. மட்டன் மசாலாலே மஞ்சத்தூள் இருந்ததுனால நான் மஞ்சத்தூள் தனியாக போடலைங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க எல்லாத்தையும். இப்போ அடுத்து பார்க்கலாங்க. இதுக்கு மேல் மாவு வந்து 1 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. அரிசி மாவு வந்து 2 ஸ்பூனுங்க. 1 பிஞ்ச் வந்து சோடா மாவுங்க. கொஞ்சம் சால்ட்டுங்க. மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க. இந்த அளவுக்கு வந்து மாவு கரைச்சிக்கலாங்க. இப்போ ஒவ்வொரு பீஸும் அதில் எடுத்து நினச்சி எண்ணெயில் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்துடலாங்க. நம்ம சோடா போட்டோம்னு எப்படி உப்பி வருது பார்த்தீங்களா? இதுதான் கரெக்ட். இதுக்கு மேலே வந்து சோடாப்பு போடக்கூடாதுங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க. ஈஸியானதும் கூட. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுதாஸ் ரெஸ்டாரண்ட்க்கு செய்வது ரொம்ப நன்றிங்க.